பழம் மாலை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மாப்பிள்ளை என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? அந்த சேர் எடுத்து போடுங்க போங்க. வேற என்ன மதனி? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வேற என்ன? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நலங்கு தான் வைக்கணும். பேச்சு எத்தனை மணிக்கு நலங்கு வைக்கலாம்னு இருக்கீங்க? இதென்னங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஆனந்தி ரேணு வெடினா உடனே ஆரம்பிச்சிட வேண்டியது. ஓ சரி சரி. ஏன் மதனி, இப்ப நல்ல நேரம் தானே போய்கிட்டு இருக்கு. இப்ப வந்தா ஆரம்பிச்சிடலாம்ல? ஆமா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்க ரெடி ஆயிட்டா நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரி சரி. இவங்க போற ஸ்பீட பார்த்தா தடுத்து நிறுத்தவே முடியாது போலயே. ஆமா, உங்க பையன் வேலை எங்க? இன்னும் ஆளையே காணோம். ஆமால்ல, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஏங்க எங்கங்க நம்ம வேலு? என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. கரெக்டா நாம நினைச்ச மாதிரியே கேக்குறாளே. உங்கள்கிட்ட தானே கேட்டுக்கிட்டே இருக்கேன். இங்க வாங்க. எங்க வேலைங்க? அது அது வேலு சந்தனம் குங்குமம் வாங்கிட்டு வர போயிருப்பான்னு நினைக்கிறேன். என்னது சந்தன குங்குமமா? ஏங்க, நாங்க தான் சந்தனம் குங்குமம் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கோமே, அப்புறம் எதுக்கு அவரு வாங்க போனாரு? ஒருவேளை அவன் தங்கச்சியோட நலுங்குக்கு தானே எல்லாமே செய்யணும்னு நினைச்சிருக்கலாம்ல. என்னப்பா வேலு, என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணு இல்ல சின்னம்மா, என் கண்ணே பற்றும் போல இருக்குன்னு சொன்னேன். ஓ, ஆமா, ரேணுகாக்கும் நலங்கு வைக்கிறதா சொன்னாங்களே, நீங்க வந்திருக்க? வள்ளி மேடத்துக்கா பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். இங்க நலங்கு வச்சுட்டு போகணும்ல. என்னது? இல்ல மேடம், நலங்க முடிச்சிட்டு போறேன்னு சொன்னேன். வேலா மேடம், இங்க பாரு, உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி பிரச்சனையை இழுத்து விட்டுறாத, புரியுதா? ஐயோ மேடம், என்ன மேடம் நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்க விசேஷத்துல நான் எப்படி மேடம் பிரச்சனை பண்ணுவேன்? எல்லாமே நல்லபடியா நடக்கும் மேடம், கவலையே படாதீங்க. இந்த கதிர் வேலன் இருக்க பயமே. என்னடி சொல்ற? எங்க போயிருக்காரு? அந்த அமைச்சர் வீட்ல இன்னைக்கு வள்ளிக்கு நலங்கு வைக்கிறாங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு அவர் அங்கதான் போயிருக்கணுமா. என்னடி சொல்ற? இங்க நலங்கு வச்சிருக்கோன்னு அவருக்கு சொன்னியா இல்லையா? மா, நேத்து நைட்டே எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேம்மா. பேச்சி, என்ன இதெல்லாம்? இன்னைக்கு நலங்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோ அந்த வீட்டுக்கு போறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாத்துக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா படல. மதனி, எனக்கு உண்மையிலே ஒண்ணுமே தெரியாது மதனி. வேலை அங்க எதுக்கு போனா? எனக்கு போடாம நின்னுட்டு இருக்கீங்க. இந்த கோவிந்த் கிட்ட அயன் பண்ண சொன்னேன். அந்தால் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஏய், நீ நல்லா அயன் பண்ணுவல? அயன் பண்ணு. ஓஹோ, அதிகார திமிரா? ஏய், என்னடா பாக்குற? புத்தா அயன் பண்ணு. இதோ பண்ணிடுறேன் சார். ஏய், இன்னைக்குள்ள அயன் பண்ணி முடிச்சிருவியா?
அயன் பாக்ஸ் சூடாகணுங்க சார். சீக்கிரம் பண்றா. டேய் சீக்கிரம் பண்றா. இருங்க சார், தோ பண்றேன் சார். ஒருத்தன். டேய் சீக்கிரம் பண்றேன்னு குர்த்தாவை காலி பண்ணிடாதடா. அது ரொம்ப காஸ்ட்லி. ம். அறிவு கட்டவனே, இப்படி அயன் பாக்ஸ் வைப்ப கை சுட்டுருச்சுடா. சார் சார் சாரி சார், நான் ஓரமாக தான் சார் வச்சிருந்தேன். பார்த்து கை வைக்க மாட்டீங்களா சார்? போடோ, எப்படா இப்படி போய் வள்ளி கலங்க வைப்ப? ஏன்டா இப்படி பண்ண? சார் கோச்சுக்காதீங்க சார், சீக்கிரம் எப்படியாவது கிளம்பி வந்துடுங்க சார், அங்கே எல்லாரும் வெயிட்டிங்க. இந்தாங்க சார். ஐயோ, கண்ணை புடனையில வச்சிருக்கிறவன் மாதிரி அவனே வந்து கையை சுட்டுக்கிட்டு நம்மளை கத்துறான் லூசு பையன்.